Hello friends, welcome to our channel. நம்ம சேனல்ல CSR net prepare பண்ணிட்டு இருக்கறவங்களுக்காக தொடர்ந்து வீடியோஸ் கொடுத்துட்டே இருந்தோம். எக்ஸாம் preparation விஷயமா hints எல்லாமே கொடுத்திருக்கோம். நிறைய previous year questions சால்வ் பண்ணி கொடுத்திருக்கோம். கான்செப்ட்ஸ் நிறைய கொடுத்திருக்கோம். நீங்க வந்து என்னோட சேனல்ல உள்ள போய் பிளேலிஸ்ட்ல போய் பாத்தீங்கன்னா CSR net ன்னு தனியா பிளேலிஸ்ட் இருக்கு. போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு sufficient நிறைய வீடியோஸ் இருக்கு. இப்போ CSR net டிசம்பர் 2023 கான எக்ஸாம் நேத்துக்கு முடிஞ்சிருக்கு. ஏத்து முடிஞ்சிட்டு என்னென்ன எங்கிட்ட படிச்சவங்க என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் இவங்க கிட்ட எல்லாத்தையும் ஒரு ஒப்பீனியன் கேட்டதுல क्वेश्चन எப்படி இருந்தது அப்படின ஒரு சின்ன ஒரு லேசான ஒரு அவுட்லைன் கொடுக்கலாம் அப்படி நினைச்சிருக்கேன் நான் இன்னைக்கு. அதாவது எக்ஸாம் ஆன்லைன்ல நடக்குது. அப்ப நம்ம கிட்ட ஹார்டா क्वेश्चन பேப்பர் இல்ல. எல்லாரும் எப்படி எழுதிருக்காங்க அப்படிங்கறத பொறுத்து ஓரளவுக்கு எல்லாரும் என்னென்ன சொன்னாங்க அப்படிங்கறத வச்சு நம்மளால ஓரளவு கெஸ் பண்ண முடிஞ்சது என்ன அப்படினு கேட்டிங்கனா Part A பொறுத்த வரைக்கும் Part A ஒரு 80% ஸ்டூடண்ட்ஸ் வந்து ஈஸி அப்படினு தான் சொன்னாங்க. Part A ரொம்ப ஈஸியா ஃபேஸ் பண்ணிட்டோம். அது ரொம்ப ஈஸியா தான் இருந்தது அப்படினு சொல்லிட்டு 80% ஆஃப் தி ஸ்டூடண்ட்ஸ் வந்து சொல்லிருக்காங்க. அதாவது ஏற்கனவே நானும் உங்ககிட்ட பல தடவை சொல்லியிருக்கேன். மேத்ஸ் படிச்சவங்கள பொறுத்த வரைக்கும் Part A ல எந்த டிஃபிகல்ட்டியும் இருக்காது. அது ரொம்ப ஈஸியா தான் இருக்கும் அப்படினு சொல்லிட்டு நான் பல தடவை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா Part A வந்து ரொம்ப ஈஸியா தான் இருந்தது அப்படினு எல்லாரும் சொன்னாங்க. Part B வந்து நமக்கு நெகட்டிவ் மார்க் உண்டு. அதுவும் பரவாயில்லை ஈஸியா தான் இருந்தது அப்படினு சொல்லிட்டு மாடரேட் ஈஸி அப்படினு சொல்றதை விட மாடரேட் அப்படினு சொல்லிட்டு ஒரு 60% ஆஃப் தி ஸ்டூடண்ட்ஸ் மாடரேட் அப்படினு சொன்னாங்க. இல்ல ஈஸி அப்படினு கூட ஒரு பொண்ணு சொன்னா ஈஸியா தான் இருந்தது. Part A வும் Part B யும் ரொம்ப ஈஸியா தான் இருந்தது அப்படினு சொல்லிட்டு சொல்றாங்க. ஒரு 60% ஆஃப் தி ஸ்டூடண்ட்ஸ் வந்து Part B மாடரேட் அப்படினு சொன்னாங்க. அடுத்து Part C பொறுத்த வரைக்கும் எல்லாரும் டஃப் அப்படிங்கற மோஸ்ட்லி கேட்டவங்க எல்லாரும் Part C டஃப் அது வந்து நான் கரெக்ட்டா அட்டெண்ட் பண்ணிருக்கேனா இல்லையான்னு தெரியல. அங்க நெகட்டிவ் மார்க் கிடையாது அப்படிங்கிறதுனால எல்லா क्वेश्चनயுமே அட்டெண்ட் பண்ணிட்டேன். அது கரெக்ட்டா இல்லையா அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியல. அதனால Part C கொஞ்சம் டஃப் தான். ஏன் அப்படினா நமக்கு மோர் தென் ஒன் ஆப்ஷன் கரெக்ட்டா இருக்கும் இல்லையா? அப்ப நாலுமே கரெக்ட்டா இருக்குமோ அப்படின ஒரு சந்தேகம்லாம் எல்லாருக்குமே வரும். 2 கரெக்ட்டா 3 கரெக்ட்டா 4 கரெக்ட்டான்னு தெரியலையே அப்படினு சொல்லிட்டு டவுட்ஸ் எல்லாம் வரும். அதனால Part C வந்து டஃப் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் ஃபீட்பேக் கொடுத்தாங்க. அதனால பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்ம வந்து இதுல இருந்து நம்ம என்ன சொல்ல முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. அவங்களுடைய கட் ஆஃப் நான் ஏற்கனவே கட் ஆஃப் எவ்வளவு வரும் என்ன எடுக்கிறதுலாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓசியை பொறுத்த வரைக்கும் 100+ எடுக்கணும். அதுக்கு அடுத்தடுத்து ஓபிசி என்சிஎல் அதுக்கு அடுத்தது ஓசியில் இடபிள்யூஎஸ் இவங்க எல்லாருக்குமே இதுல இருந்து 5 to 10 மார்க்ஸ் குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்படி பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி எல்லாம் ஒரு 50 மார்க்ஸ் எடுத்தாலே பாஸ் ஆகிற லெவலில் தான் இருப்பாங்க. அதனால இந்த கட் ஆஃப் எல்லாம் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஆல்மோஸ்ட் அதே மாதிரி தான் ஒவ்வொரு தடவையுமே வரும். அதனால இதில் வந்து எப்படி இன்னும் கொஞ்சம் Part C பொறுத்த வரைக்கும் நிறைய கான்செப்ட்ஸ் வரலாம். நிறைய கான்செப்ட்ஸ் ரிலேட்டடாக நிறைய கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த எக்ஸாமை வந்து எப்படி ஈஸியாக கிளியர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தா 6 மந்த்ஸ் விகரஸாக ப்ரிப்பேர் பண்ணணும். 6 மாதம் முழு நேரமாக உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணணும். என்கிட்ட நான் படித்தவங்கள நிறைய பேர் அப்படி ஃபுல் டைமாக உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த தடவை கொஞ்சம் நல்லாவே ரிசல்ட்ஸ் வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். லெட் மீ வெயிட். அதுக்கு மேலே இறைவன் என்ன முடிவு பண்ணுறான் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. இறைவன் என்ன முடிவு பண்ணுறானோ அதை பொறுத்து தான் நம்மளுடைய ரிசல்ட்ஸும் இருக்கும். அதனால ஜூன் 2024க்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கான கிளாஸஸை இப்போவே இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து படிக்க ஆரம்பிங்க. இப்போ ஜாயின் பண்ணுங்கள். ஜனவரி 1லேருந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். கண்டினியூவஸாக 6 மாதம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் கிளியர் பண்ணுறதை யாராலையுமே தடுக்க முடியாது. அந்த அளவில் நம்ம என்ன செய்யறோம் நல்லா படிச்சிடலாம். ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக டோட்டலாக ஃபுல்லாக எல்லா கான்செப்ட்ஸையும் டிஸ்கஸ் பண்ணி ஒரு 15 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர்ஸை கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். டீட்டெயில்டாக உங்களுக்கு லெக்சர்ஸும் ஒரு 15 இயர்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒவ்வொரு சாப்டருக்கும் அல்ஜிப்ராக்கு தனியாக அனாலிசிஸ்க்கு தனியாக எல்லாத்துக்குமே தனித்தனியாக கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணி வச்சுருக்கேன். கிளாஸில் ஜாயின் பண்ணவில்லைங்க இருந்தால் டிலே பண்ணாதீங்க. திஸ் இஸ் த ரைட் டைம். இப்போ ஜாயின் பண்ணுங்கள். ஜூனில் நம்ம நிச்சயமாக என்ன செய்திடலாம்
கிளியர் பண்ணிடலாம். அதனால இப்போவே இருந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. அதுதான் வந்து உங்களுக்கு வாய்ஸாக இருக்கும். சரிதானா? இதுக்கு அடுத்தால பார்த்தோம் அப்படின்னா 15 இயர்ஸ் கொஸ்டின்ஸ் கூட சேர்ந்து நம்மளுக்கு வந்து எல்லாத்துலேயும் ப்ராப்ளம்ஸ், நிறைய ப்ராப்ளம்ஸ் ஒர்க் பண்ணுறது மட்டும்தான் இந்த எக்ஸாமில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான ஒரே லூப். இது நிறைய ப்ராப்ளம் போட்டு பார்க்கணும். வெறுமனா தியரி படிக்கிறதுனால எக்ஸாம் அட்டன் பண்ணவே முடியாது. எந்த அளவுக்கு நிறையா ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான். பார்த்தீங்கன்னா இந்த 15 இயர்ஸ் கொஸ்டின் அட்டன் பண்ணும்போதே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடும். போன தடவை கேட்டது, அதுக்கு முந்தின தடவை கேட்டது தான் அப்படி இப்படி கேட்டுகிட்டே வர்றாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கே நல்லா கிடைக்கும். இன்றைக்கி எல்லாரும் எக்ஸாம் எழுதிட்டு வந்தவங்க எல்லாம் என்கிட்ட அதை தான் சொன்னாங்க. ரியல் அனாலிசிஸில் 4 to 5 கொஸ்டின்ஸ் பார்ட் பிலே இருந்தது, பார்ட் சிலே இருந்தது, அதில் சீக்வன்சஸ் அண்ட் சீரீஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் இருந்தது. அதே மாதிரி லீனியர் அல்ஜிப்ராவில் பார்த்தீங்கன்னா ரேங்க்கு, எகன் வேல்யூஸ், எகன் வெக்டார்ஸ் அதெல்லாம் நம்ம ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி படித்த ஏரியா. அதில் இருந்தெல்லாம் நிறைய கொஸ்டின் வந்து லீனியர் அல்ஜிப்ராலையும் 4 to 5 கொஸ்டின்ஸ் பார்ட் பிலே இருந்தது, பார்ட் சிலே இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. ரியல் அனாலிசிஸ் லீனியர் அல்ஜிப்ராவில் மோராக கான்சன்ட்ரேட் பண்ணனாலே நம்மளுக்கு நல்லா ஸ்கோர் ரைஸ் ஆகும். அதனால் ஜூன் 2024 கிளியர் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா இன்னும் டிலே பண்ணாதீங்க. திஸ் இஸ் த ரைட் டைம். இப்போவே இருந்து ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம நிச்சயமாக என்ன செய்திடலாம், ஜூனில் கிளியர் பண்ணிடலாம். டோட்டலாக 45 டெஸ்ட்ஸ் வைக்கிறேன். 45 டெஸ்ட்ஸ் வைக்கிறேன். யூனிட் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் மார்க் டெஸ்ட்டு. ஒவ்வொரு யூனிட்டுக்கும் சின்ன சின்ன செக்ஷன்ஸாக பிரித்து 3 டெஸ்ட் 4 டெஸ்ட் அப்படி வச்சுட்டு, அதுக்கப்புறம் கம்பைண்டாக ஒரு டெஸ்ட் வச்சுட்டு, அதுக்கப்புறம் மார்க் டெஸ்ட்டு. இந்த மாடலில் நம்ம டெஸ்ட் பேட்சை கொண்டு போயிட்டுருக்கோம். அதில் எதுவாக இருந்தாலும் திரும்ப என்னுடைய அட்வைஸு, ஜூனில் கிளியர் பண்ணணும்னா திஸ் இஸ் த ரைட் டைம். இப்போவே இருந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு டெலிகிராம் குரூப்போட லிங்க் கொடுக்குறேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னுடைய கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். போய் பார்த்துட்டு கிளாஸஸ் பிடிச்சிருந்தனா ஜாயின் பண்ணுங்கள். கட்டாயமாக ப்ளேலிஸ்ட்டை பாருங்கள். பார்த்துட்டு கிளாஸில் ஜாயின் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும்.